நீ உன்னை திருத்திக்கொள், சமூகம் தானாக திருந்தும். ஒரு குடும்பம் வளர்ந்தால் கிராமம் வளரும், கிராமம் வளர்ந்தால் மாவட்டம் வளர்ந்தால் வளரும், மாவட்டம் வளர்ந்தால் நாடு வளரும் போன்ற விடயங்கள் இருக்கின்றது. ஆகவே அந்த சின்ன இடத்தை சரியாக நாங்கள் நிர்வகிக்கிறதுக்கு தெரிவு செய்கின்ற போது, அவ்வாறாக மேலே வந்து அந்த பாராளுமன்றம் வரைக்கும் வருகின்ற போது மிகச் சரியான ஒரு பண்புள்ள ஜனநாயக சமூகத்தை உருவாக்குகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஆகவே சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் இந்த பொறுப்பு இருக்கின்றது. அது எனக்கும் இருக்கின்றது, உங்களுக்கும் இருக்கின்றது, ஒவ்வொரு வாக்காளருக்கும் இருக்கின்றது. ஆகவே சரியானவர் தெரிவு செய்து விட்டு நாங்கள் கதைப்போம், வாக்களிக்காமல் கதைப்பதில் அர்த்தமில்லை என்பது எனது நிலைப்பாடு. உங்கள் தலைவலியை தீர்மானிக்கின்ற போது ஒன்றுக்கு 2 தரம் சிந்தித்து சரியானவருக்கு வாக்களிக்கிறது தானே ஜனநாயகம். நான் வாக்களிப்பது இந்த ஒதுங்குவது ஜனநாயகம் இருக்காது தானே. அதில் என்ன நடக்கும் என்று சொல்லிச்சினால் உங்களுக்கு விருப்பம் இல்லாத தெரிவாவார். அவ்வாறு இருந்தால் நான் வாக்களிக்க தவறினால் நான் அங்கே தெரிவிலே ஈடுபடவில்லை, நான் இந்த ஜனநாயகத்தில் நான் இல்லை, நான் இந்த சமூகத்தில் இல்லை. இல்லாமல் பின்னர் குறை கூறுதல் அர்த்தம் இல்லை. வாக்களிப்பை தவிர்ப்பது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆகவே வாக்களிக்க வேண்டும். ஏனென்றால் உள்ளூர் அதிகாரம், இது உள்ளூர் அதிகார சபை என்று சொல்றது குட்டி குட்டி அரசாங்கம். அந்த குட்டி குட்டி அரசாங்கங்கள், அதாவது உங்களை நீங்களே நிர்வகிப்பதற்காக, உங்கள் பிரதேசங்களை நீங்கள் நிர்வகிப்பதற்காக உங்களது கழிவகற்றல்கள், வீதி அமைப்புகள், வடிகால் அமைப்புகள், நீர்வளங்கள், பொது சுகாதாரம், மின்சாரம் போன்ற பல அதிகாரங்கள், கட்டிட அமைப்புக்கான அனுமதி போன்ற திட்டங்கள் எல்லாமே உள்ளூர் அதிகார சபைக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த வரி அறவடுறது போன்ற விடயங்கள் எல்லாம். ஆகவே இவற்றை எல்லாம் பராமரிக்கும் பொறுப்பை நாம் வாக்களிக்காமல் யாரோ வாக்களித்து வருடம் கையெழுத்து விட்டு பின்னர் 4 வருடம் அழுது கொண்டிருப்பது அர்த்தமில்லை தானே. ஆனால் வாக்களிப்பதை தவிர்த்து விட்டு குறை கூறுவது அர்த்தமில்லை. ஆகவே அனைத்து வாக்காளர்களும் நான் கேட்டுக்கொள்வது, வாக்களிப்பதிலிருந்து தவிர வேண்டாம். நிச்சயமாக வாக்களியுங்கள். நீங்கள் வாக்களித்து உங்களுக்கு சரியான பிரதிநிதியை தெரிவு செய்து கொள்ளுங்கள். அதன் மூலமாகவே ஜனநாயகத்தை நீங்கள் உறுதிப்படுத்த முடியும். அது மாத்திரம் இல்லாமல் மிகவும் ஒரு அனுகூலமான அல்லது பயனுறுதி மிக்க ஒரு உள்ளூர் நிர்வாகத்தை நீங்கள் உருவாக்க முடியும்.